அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் 4ஆம் வகுப்பு ஆசிரியர் சுரேஷ் பாபு. இன்றைய பாட வேலை தமிழ். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் முதல் பருவத்தில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இலக்கணத்தில் பால் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேர்டரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா திணை. நம்ம வழக்கமாக நம்மளுக்கு திணை அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா தானிய வகைகளில் தான் நம்மளுக்கு திணை ஞாபகம் வரும். ஆனால் திணைக்கு பிரிவு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, அதையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். தமிழில் திணை என்னும் சொல் பிரிவு என்னும் பொருளை தரும். ஓகேங்களா? தமிழில் திணை என்னும் சொல் பிரிவு என்னும் பொருளை தரும். உங்களுக்கு பிரிவுனாவே தெரியும் என்ன அப்படின்னு. 2 பிரிவுகள் 3 பிரிவுகள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும். இங்கே திணையை இரண்டாக கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா உயர்திணை அக்திணை. உயர்திணை அக்திணை. திரும்ப சொல்லுங்கள். உயர்திணை அக்திணை அப்படின்னு சொல்லி இரண்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு உயர்திணைனா என்ன, அக்னினா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். ரைட். இப்போ இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் இருப்பாங்க. ஒரு ஆண் பெண். ஓகேங்களா? இந்த 2 பேர் ஆண் பெண். ஓகேங்களா? ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருந்தால் அவர்கள் உயர்திணை, அதான் மனிதர்கள். ஸோ மனிதர்கள்னாவே அவங்க எதில் வந்துடுவாங்க அப்படின்னா உயர்திணையில் வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மனிதர்கள் இல்லாத மற்ற அனைத்துமே அக்னிநிலையில் வந்துடும். புரியுதுங்களா? மனிதர்கள் மட்டும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உயர்திணையில் வந்துடும். மனிதர்கள் அல்லாத பறவைகள், விலங்குகள், பூச்சி இனங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள் எல்லாமே இதில் வந்துடும் அப்படின்னா அக்னிநிலையில் வந்துடும். புரியுதுங்களா? உயர்திணை என்ன அக்னிநிலை என்னங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஸோ உயர்திணை அப்படிங்கிறது மனிதர்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் அவர்கள் உயர்திணையாக இருப்பாங்க. மனிதர்கள் அல்லாத பறவைகள், விலங்குகள், பொருள்கள் இது எல்லாமே அக்னிநிலையில் வந்துடும். ரைட். ஓகே, சூப்பர். இப்போ எதுக்கு சார் இந்த 2 சொன்னீங்க, உயர்திணை அக்னி எதுக்கு சொன்னீங்க அப்படின்னா இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாலை மொத்தம் 5ஆக கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் உயர்திணையில் மொத்தம் 3 கொடுக்குறாங்க குழந்தைங்களா. என்னென்ன அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பாலை உயர்திணையில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆண் பால் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆணை குறித்தால் அது ஒரு ஆண் பால். ஒரு ஒரு மனிதர் அவர் ஒரு ஆணாக இருக்கார் அப்படின்னா ஒரு ஆண் பால், ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஓர் ஆணை குறிப்பது ஆண் பால். நல்லா கவனிச்சுக்கணும். ஓர் ஆணை ஒருத்தரை தான் குறிக்கணும். இந்த இடத்துல ராம் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான்னா ஸோ ராம் இவர் ஒரு ஆண் பால், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஆண் பாலை எந்த வார்த்தையை வச்சு நம்ம சொல்லுவாங்க அப்படின்னா அவன். ஸோ அவனை அடிப்படையாக வச்சு தான் வரும். ஓகேங்களா? அவனுடைய, அவனுக்கு, அவனின் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அவன் வந்தாவே அது ஆண் பால். ஸோ ஒரு ஆணை குறித்தால் அது ஆண் பால். ஸோ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பெண் பால்னால் என்னென்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு பெண்ணை, அதாவது ஓர் பெண்ணை குறித்தால் அது பெண் பால். ஆணுக்கு அவன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுற மாதிரி பெண்ணுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அவள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா குழந்தைங்களா? ஸோ இப்போது சரிங்க சார், ஓகே, ஆணாக இருந்தால் ஆண் பால், பெண்ணாக இருந்தால் பெண் பால் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கலந்து இருக்காங்க அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா என்ன பாருங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால். நீங்கள் ஒரு பிளேஸ் பார்க்குறீங்க, அந்த பிளேஸில் ஆண்கள் பெண்கள் எல்லா பேருமே நிறைய பேர் கலந்து இருக்காங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், பலர்பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பலர்பாலை இங்கே எந்த வார்த்தையை வச்சு குறிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அப்படிங்கிற அடிப்படையை வச்சு குறிக்கிறாங்க. இப்போ சொல்லுவோம் இல்லையா, அவர்களுடைய, அவர்களுக்கு, அவர்களின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அவர்கள்னு வந்தாவே அது பலர்பாலை குறிக்கும். ஓகேங்களா? ஒரு சின்ன ரீவன் பார்த்துடலாமா? ஒரே ஒரு ஆணை குறித்த அளவு ஆண்பால். ஆண்பால் எந்த வார்த்தையை வச்சு சொல்கிறாங்க, அவன் அப்படிங்கிற வார்த்தை அடிப்படையை வச்சு சொல்கிறாங்க. ஒரே ஒரு பெண்ணை குறித்த அளவு பெண்பால். பெண்பால் எந்த வார்த்தை அடிப்படையை வச்சு சொல்கிறாங்க, அவள். ஓகேங்களா? ஸோ ஒரு பிளேஸில் நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள் மொத்தமாக கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா அதை பலர்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. பலர்பாலை அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த 3மே பார்த்தீங்கன்னா உயர்திணையில் வந்துடும். மிச்சம் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஓகேங்களா? அந்த 2மே இதில் வந்துடும்னா அக்னிநிலையில் வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்னிநிலை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மனிதர்கள் அல்லாத மற்ற அனைத்தையும் அக்னிநிலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்கே ஒரு நாய் படம் கொடுத்துருக்கோம். அங்கே மேலே என்ன இருக்காங்க பாருங்கள். அக்னிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால். நான் இங்கே நாய்ங்கிறது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்கேன். அந்த நாய்ங்கிற இடத்துல வேறு எந்த விலங்காக இருக்கலாம், எந்த பறவையாக இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு விலங்கோ ஒரே ஒரு பறவையோ இருந்தால் இல்லை ஒரே ஒரு பொருளோ இருந்தால் அந்த இடத்துல அது ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே நான் ஒரே ஒரு ஷர்ட் போட்டுருக்கேன்னா அது ஒரு ஒன்றன் பால். ஓகேங்களா? ஒரே ஒரு காக்கா இருக்குன்னா அது ஒன்றன் பால். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒன்றன் பால் எந்த வார்த்தை அடிப்படையாக சொல்கிறோம்னா அது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன்னா ஒரு நாய் வருது அப்படின்னா நாய் வர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அது வருது அப்படின்னு தான் சொல்லுவோம். அது வருது, இது வருது, அது போகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது
ஒருங்க ஒருவேளை அந்த இதை ஒருவேளை இந்த இடத்துல நிறைய நாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வரும்னு சொல்லுவோமா, வரணும் அதுக வருது அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகங்களா. ஸோ அது வந்து பலவின் பாலில் போயிடும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால். ஸோ ஒன்றன் பாலை அடிப்படையாக எந்த வார்த்தையை அடிப்படையாக வச்சு குறிக்கிறாங்கன்னா அது அப்படிங்கிற வார்த்தையை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒன்றன் பாலை குறிக்கிறோம். இதுவே அந்த இடத்துல அதிகமான எண்ணிக்கையில் நாய் இருந்தால் அந்த நேரம் நம்ம நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டென்ஸ் பாருங்கள், கீழே படத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அக்ரிணையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின் பால். ஓகேங்களா, அக்ரிணையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அது என்னவா இருந்தாலும், அது எவ்வளோ பறவையாக இருந்தாலும் சரி, எத்தனை விலங்காக இருந்தாலும் சரி, எத்தனை பொருள்களாக இருந்தாலும், எனி திங்ஸ் எதுவாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல பலவின் பாலை எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அவை அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். இப்போது ஒரு பெரிய மான் கூட்டம் நம்மளை நோக்கி வருதுன்னா மான் கூட்டம் வரும்னு சொல்லுவோம், இல்லாட்டி அவை நம்மை நோக்கி வருகின்றன அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல கீவேர்டு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவை. ஓகேங்களா, ஸோ அக்ரிணையில் ஒரே ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒன்றன் பால், அக்ரிணையில் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பலவின் பால். ஓகேங்களா, இது முடிஞ்சுங்களா. இதை தான் வந்து புத்தகத்தில் வந்து உங்களுக்கு 15ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களா. புத்தகத்தில் 15ஆம் பக்கத்தில் எடுத்துக்கோங்க. அதில் மேலே சென்டென்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்கள். இலக்கணம் பால் அப்படிங்கிற தலைப்பு கீழே திணையின் உட்பிரிவே பாலாகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பால் என்னும் சொல்லியிருக்கு பகுப்பு என்று ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பகுப்பு அப்படி என்றால் பிரித்தல் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உங்களுக்கு மொத்தம் வந்து 2 திணை இருக்குது. ஒன்று உயர் திணை, இன்னொன்று அக்ரிணை. ஒரே திணையில் மொத்தம் 3 இருக்குது. என்னென்ன இருக்குன்னா ஆண் பால் இருக்குது, பெண் பால் இருக்குது, பலர் பால் இருக்குது. இந்த 3 பாலுமே வந்து உயர் திணையில் வந்துடும். மிச்சம் அதுக்கு 2 இருக்குது அக்ரிணை. அந்த அக்ரிணையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லி மொத்தம் 2 இருக்குது. ஓகேங்களா, அங்கே நான் சொன்னதை வந்து இங்கே புத்தகத்தில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி கேர்ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இது கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, சூப்பர். இப்போது அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கம் 16 பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அட்டவணையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 வார்த்தைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து எங்கே வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக போட்டு ஃபில் பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்களேன், அவள். அவள் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்கிறேன், அவள் அப்படின்னாவே ஆண் பாலா பெண் பாலா ஒருத்தரை தான் குறிக்கிறாங்க. அவள்ங்கிறது ஒரே ஒரு பெண், அப்போ இதில் வரும் பெண் பால். அவங்க அங்கே பாருங்கள், அவளை பெண் பாலில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்களா. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இப்போது செகண்ட் வேர்டு பாருங்கள், என்ன இருக்குது அப்படின்னா சென்றனர். என்ன போட்டிருக்காங்க, சென்றனர், போயிட்டாங்க. நிறையா பேர் போகிறாங்க, அங்கே நிறையா பேர் போகிறாங்க. நிறைய பேருங்கிறப்போ அங்கே ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம். அப்போது அதிகமான எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்கள் இருந்தால் என்னவா சொன்னேன் நான், ஞாபகம் இருக்குங்களா. ஆண் பால் பெண் பால் நிறைய பேர் இருந்தா பலர் பால். அப்போ சென்றனரை தூக்கி பலர் பால் எழுதியிருக்காங்களான்னு பாருங்கள், எழுதியிருக்காங்களா. ஸோ இதே மாதிரி என்ன செய்யணும்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேடையாக பார்த்து அந்த வேடு வந்து அட்டவணையில் எங்கே வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கன்ஃபார்மாக பார்த்து நல்லபடியாக தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அட்டவணையை இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த அட்டவணையை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ அப்படியே அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பொறுத்துக்க எப்படின்னா இருக்குன்னா மேலே பூ இருக்குது, கீழே வந்து மொட்டு இருக்குது. அந்த பூக்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பூ ஒரு பூ வந்து ஒரு மொட்டோடு நம்ம இணைக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த அவன் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. மேலே மொட்டில் பூவில் வந்து பூ என்னது அவன். ஸோ அவன் வந்து எந்த மொட்டோட இணையும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு மொட்டாக வந்து பார்க்கணும். அவன் அவன் ஆடினால் வருமா, வராது. அவன் ஓடியதுன்னு வருமா, வராது. அவன் வரைந்தான் வருமா, வரும். அவன் பாடினார்கள் வருமா, வராது. அவன் பறந்தனன் வருமா, வராது. ஸோ நம்மளுக்கு இங்கே வர வேண்டியது அவன் வரைந்தான். ஸோ அந்த ரெண்டையுமே இணைச்சி கீழே ஒன்றா இடத்துல அவன் வரைந்தான் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்யணும், எழுதணும். இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை என்ன செஞ்சு பார்க்கணும்னா பொருத்தி பார்க்கணும். ஓகேங்களா, இன்னும் நான் சொல்கிறேன் நான். அவள், அவளுக்கு என்ன வரும், ஆடினால் வருமா, ஓடியது வருமா, வரைந்தான் ஏற்கனவே வந்துருச்சாப்பா, வரைந்தான் நம்ம எண்ணிக்கை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாடினார்கள் வருமா, பறந்தனர் வருமா, அவள் ஆடினாள். ஸோ இந்த செகண்ட் லைனில் நம்ம அவள் ஆடினாள் அப்படிங்கிறத எழுதணும். ஓகேங்களா குழந்தைகளா, அவ்வளோதான் குழந்தைகளா. இந்த இலக்கணம் பால் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேற்படி இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன செய்யுங்க அப்படின்னா என்னை நீங்கள் எப்பயுமே தொடர்பு கொள்ளலாம். குறுஞ்செய்தி வாயிலாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாயிலாகவோ என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.